ஹலோ கைஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம ட்ரை ஹேக் இருந்து ஒரு மிஷினை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்த மிஷின் இது, சில்வர் பிளாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காரு. ஸோ அவர் கிரியேட் பண்ண ஒரு ரூம் தான் அது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த டார்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட் என்ன அப்படின்றத படிச்சிடலாம். Think you have got what it takes to outsmart HackSmarter security team. So HackSmarter அப்படின்றது வந்து ஆக்சுவலி டைலரோட ஓன் கம்யூனிட்டி. So they claim to be unbeatable and now it's your chance to prove them wrong. Dive into their web server, find the hidden flags and show the world your elite hacking skills. But beware, this won't be a walk in the digital park. HackSmarter security team has formulated the server against common attacks and their password policy requires passwords that have not been breached. So அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ தே செக் இன் அகேன்ஸ்ட் த ராக்யூ டிஎக்ஸ்டி வேர்ட் லிஸ்ட். தட்ஸ் ஹவு கூல் தே ஆர். அதாவது ராக்யூ.txt மட்டும் தான் அவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தென் இட்ஸ் நாட் சப்போஸ் டு பி செக்யூர். த ஹேக்கிங் கவுண்ட்லெட் ஹேஸ் பீன் த்ரோன் அண்ட் இட்ஸ் டைம் டு எலிவேட் யுவர் கேம். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு வந்து Nmap ஸ்கேன் பண்ணிடலாம். என்னெல்லாம் போர்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ரஸ்கேன் யூஸ் பண்ணுறேன். ஸோ போர்ட் 22, போர்ட் 80 அண்ட் போர்ட் 8080. ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கோபஸ்டர் dir-u http port 80 word list user share word list dir big.txt extension php html threads 50. similar port 8080 வந்து நம்ம ரன் பண்ணிடலாம். port 8080 then same word list வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ரெண்டும் ரன் ஆகட்டும். ஸோ நமக்கு ஆசெட்ஸ் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, index.html இருக்குது. நமக்கு ஸ்கேன் என்னெல்லாம் ரன் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நத்திங் இன்ட்ரெஸ்டிங், நமக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல. ஸோ ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக வந்து அந்த பர்டிகுலர் டேரக்டரிஸ் எண்ட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து போய் பார்க்கலாம். ஸோ HackSmarter செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. போர்ட் 8080 நம்ம விசிட் பண்ணிடலாம். நமக்கு நாட் ஃபவுண்ட் எரர் வருது. இன்ட்ரெஸ்டிங்கில், பிகாஸ் நமக்கு இங்கே போர்ட் 8080 ஓப்பனில் தான் இருந்துச்சு. பட் போர்ட் 8080ல் வி காட் கன்சோல் எண்ட் பாயிண்ட். ஐ கெஸ் நமக்கு அது வந்து ஃபஸிங்கில் கிடச்சிது. கன்சோலில் போகும்போது நோ redirect.htmlனு வருது. ஓகே, இதே வந்து நம்ம வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு பிஹேவியர் வந்து நோ redirect.html அப்படின்றது மட்டும் வருது. நமக்கு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைக்குது, அதையும் செக் பண்ணிடலாம். வெப்சைட் வந்து நமக்கு forbidden அப்படின்னு கிடைக்குது. வேற இங்க டிரான்ஸ்லேஷன் வேற கேட்குது, ஏன்னு தெரியல. robots.txt இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். robots.txt கிடையாது. இங்க robots.txt இருக்கான்னு பார்ப்போம். robots.txt இங்கேயும் கிடையாது. நத்திங் மச். ஸோ லெட்ஸ் இதுலேயே வந்து நம்ம ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இன்ஃபோன்னு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் ஒர்க், யூடியூப் சேனல். ஓகே, ஜஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் சைட்டு தான். ஜஸ்ட் ஸ்டாட்டிக் சைட்டு தான். ஓகே, ஆக்சுவலி கான்டாக்டில் வந்து நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் யூசர் நேம் கிடைக்குது. யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். வேற ப்ராஜெக்ட் மேனேஜர் சில்வர் பீஸ் அப்படின்னு. சில்வர் பீஸ், லெட்ஸ் ட்ரை டு சர்ச் சில்வர் பீஸ்.
சில்வர் பீஸ் அப்படின்றது ஒரு வெப்சைட் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். சில்வர் பீஸ் வெப்சைட் எண்ட் பாயிண்ட். ஓகே, நான் சில்வர் பீஸ் வெப்சைட் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஆக்சுவலி எண்ட் பாயிண்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்லாஷ் சில்வர் பீஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம அந்த ஸ்லாஷ் சில்வர் பீஸ் வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். சில்வர் பீஸ். ஓகே, சேம் இது இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பர், நமக்கு ஆக்சுவலி ஒரு லாகின் பேஜ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த எனுமரேஷன்ல நமக்கு வந்து சில்வர் பீஸோட எண்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சில்வர் பீஸ் டிஃபால்ட் பாஸ்வேர்ட். ஓகே, நான் சில்வர் பீஸ் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு சில்வர் அட்மின் கிடைக்குது. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணலாம். சில்வர் அட்மின் ராங் அப்படின்னு வருது. ஓகே, நமக்கு அங்கே ஒரு பொட்டென்ஷியல் யூசர் நேம் கிடச்சிது, ஸ்கிரிப்ட் கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் சில்வர் அட்மின்னே வச்சுட்டு யூசர் நேம் வந்து இந்த யூசர் நேம் வந்து நம்ம கொடுத்து லாகின் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, இன்கரெக்ட் யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டுன்னு வருது. சில்வர் பீஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணலாம். நமக்கு 2022 கிடைக்குது. ஸோ மோர் தென் 2022 எனிதிங் ஷுட் பி ஒர்க்கிங் ஃபைன் ஐ கெஸ். நமக்கு ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் இருக்கு, மேபி தட் மைட் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த சிவி நம்ம சர்ச் பண்ணலாம். எக்ஸ்ப்ளாய்ட் கூகுள் சர்ச் பண்ணும். ஓகே, இது நம்ம ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள், தி ஸ்டாண்டர்ட் லாகின் ரிக்வெஸ்ட் வில் லுக் சம்திங் லைக் திஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட் பேராமீட்டரை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணாலே வந்து நமக்கு லாகின் பண்ண முடியும் அப்படின்றது வந்துடுது. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பர்ப் ஷூட்டில் என்னோட இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். அகெயின் வரேன், லாகின் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ பர்ப் ஷூட்டில் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் கேப்சர் ஆகிருக்கும். இப்போ இங்கே பாஸ்வேர்டு அப்படின்ற பேராமீட்டர் மட்டும் டெலீட் பண்ணிட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் ரிக்வெஸ்ட்டை. ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஃபார்வர்ட். இப்போ இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பர், ஆக்சுவலி எனக்கு இப்போ லாகின் பண்ண முடிஞ்சிடுச்சு. பட் இது எல்லாமே வந்து வேற ஒரு லாங்குவேஜில் இருக்கு. ஸோ டினைல் ஆஃப் சர்வீஸ். ஸோ சில்வர் பீஸ் எக்ஸ்ப்ளாய்ட்டில் வந்து மல்டிபிள் வல்னரபிலிட்டிஸ் தெரியுது. ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டினைல் ஆஃப் சர்வீஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல், அட்டாக்கர் போர்ட்லெட் டெப்ளாயர் என்னன்னு பார்ப்போம். ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் allows attacker to read all messages. Interesting. Bin CSRF creates spaces. So in the messages looks interesting, and this broken access control allows deployer. இது என்னன்னு பார்க்கணும். So let's go and check with that. So reading all messages எப்படின்னு பார்ப்போம். To exploit this vulnerability, an attacker can use a script or burp suite intruder to view all messages by attacking the ID parameter in this URL. Okay, broken access control, IDOR vulnerability மாதிரி. ஓகே, இதுல இருந்து நம்ம இன்ட்ரூடர் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து பண்ணிட்டேனா, மை மிஸ்டேக். ஸோ தி எண்ட் பாயிண்ட் வந்து நான் இங்கே நோட் பண்ணுறேன். நமக்கு வந்து இந்த சில்வர் பீஸ்லேருந்து என்டர் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணும்போது இங்கே மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது. நான் இங்கே ப்ராக்ஸியில் போகிறேன். HTTP ஹிஸ்ட்ரி இங்கே
ரீசெண்ட் இன்னொரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட என் பாயிண்ட். நான் இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த மெசேஜ் என் பாயிண்ட்டை வந்து நான் ப்ரூட் போஸ்ட் பண்ணோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. ஸோ 1லேருந்து ஒரு மேபி ஒரு நம்பர் லிஸ்ட் ஒரு 1000 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். 1000 ரிக்வெஸ்ட். ஸோ 1000 ஐடிஸ் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். நமக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். நான் ஆல்ரெடி ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேலோட் 1, லெட்ஸ் லுக் அட் தி ரெஸ்பான்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர் வாண்ட் டு கான்டாக்ட் யூ அப்படின்னு வருது. some text, random text. You are online, want to play some onward VR. He left you script kiddie. Script kiddie is actually already வந்து ஒரு யூசர் நேம். ஸோ அதை வந்து நம்ம பேக்ஹேண்டில் வச்சுக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி டிம்மோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடச்சிருக்கு. எவ்வளோ பெரிய பாஸ்வேர்ட் பாருங்கள். Dude, how do you always forget the SSH password? Use a password manager and quit using your silly sticky notes. Okay, so let's just log in. Yeah, it's 6. Okay, so நம்ம SSHல connect பண்ணலாம். 10.10.65.66. Yes, let me paste the password. Okay, login பண்ணிட்டேன். சூப்பர். நமக்கு ஃபஸ்ட்டு user.txt கிடச்சிருச்சு. இப்போ லென்பீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். சேஞ்ச் த பெர்மிஷன் டு எக்ஸிக்யூட்டபிள் அண்ட் ரன் திஸ் ஃபைல். ஸோ நமக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைல்ஸ் வந்து மாட்டுதா அப்படின்றத பார்ப்போம். மெயினாக நம்ம வந்து என்ன லுக் பண்ணோம் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா ரெட் அண்ட் எல்லோவில் ஏதாச்சும் ஹைலைட் ஆகுதா, அதுக்கப்புறம் ரெட்டில் ஹைலைட் ஆகுதா அப்படின்றது. ரெட் அண்ட் எல்லோவில் ஹைலைட் ஆகுது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெட்டு. ஓகே, நமக்கு என்ன வருது அப்படின்னா பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி அப்படின்னு வருது. பாஸ்வேர்டு சேஞ்ச்டு அப்படின்னு வருது. என்ன லாக் அப்படின்னு தெரியல. அக்செப்டட் ஃபார் டைலர் அப்படின்ற மாதிரிலாம் வருது. ஸோ மேபி இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து பாஸ் ஆனதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ லெட்ஸ் ட்ரை டு யூனோ இந்த ஃபுல் ஃபைலையும் வந்து நம்ம ரீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம பாஸ்வேர்டை ஹண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ நமக்கு இங்கே வந்து டிபி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து நம்ம நோட்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே பாஸ்வேர்ட் ரீயூஸ் எங்கேயாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். என்னெல்லாம் யூஸர் இருக்குது. ஸோ டைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸர் இருக்காங்க. ஸோ அந்த யூஸருக்கு வந்து நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். சேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து நம்மளால் லாகின் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு ரீயூஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் பாஸ்வேர்டு வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. நம்ம டைலருக்குள்ளே போனால் நமக்கு என்னெல்லாம் சூடோ பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம ரூட் தான். நம்ம சூடோ எஸ்யூன்னு கொடுத்தாலே இப்போ ரூட். ரூட்டில் போயிட்டு நம்ம ரூட் ஃப்ளாகை வந்து நம்ம எடுத்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சில்வர் பீஸ் யூஸ் பண்ணிட்டு சில்வர் பீஸ் வந்து ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்ணிட்டு லாகின் பண்ணோம். தென் இதில் வந்து ஐடார் வல்னரபிலிட்டி இருந்துச்சு. அந்த ஐடார் வல்னரபிலிட்டி வச்சு நம்ம எல்லா மெசேஜும் ஒன்று ஒன்றா ரீட் பண்ணும்போது டிம்மோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு SSHல. ஸோ SSH வச்சு நம்ம லாகின் பண்ணோம். அதுலேருந்து நம்ம எனுமரேஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு லென்பீஸ் ரன் பண்ணோம். லென்பீஸில் பெருசாக எதுவும் மாட்டல. பட் லாக்ஸில் மட்டும் அடிக்கடி பாஸ்வேர்டு அப்படின்ற இது மட்டும் பாப்பாச்சு. ஸோ லாக்ஸ் எல்லாமே நான் ரீட் பண்ணேன். லாக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து ஹண்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஒரு டிபி பாஸ்வேர்டு கிடச்சிச்சு. அந்த டிபி பாஸ்வேர்டு வச்சு வேறு மற்ற என்னெல்லாம் யூஸர் இருக்காங்களோ அந்த எல்லா யூஸர் வச்சு நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணோம்.
அதில் வந்து ஒரு பர்டிகுலர் யூஸர் வச்சு நம்ம லாகின் பண்ண முடிச்சு, விச் வாஸ் டைலர். ஸோ அந்த டைலர் வந்து ஒரு ரூட் யூசர். ஸோ வி சக்ஸஸ்ஃபுல்லி ஓன்ட் த மிஷின். That's all for this video. Thank you for watching it.